பாலாஜி வணக்கம். பொதுவாக தங்க விலையில் மாற்றம் என்பது காலை, அதற்கு பிறகு பிற்பகல் என மாற்றம் ஏற்படும். பிற்பகல் ஏற்படக்கூடிய மாற்றம் பொதுவாக எந்தவித மாற்றம் இல்லாமல் காலை ஏற்பட்ட விலை மாற்றத்தின் அடிப்படை அப்படியே தொடரும். காலை தங்க விலை உயர்ந்தாலும் குறைந்தாலும் பிற்பகலும் பெரும்பான்மையாக தங்க விலையில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் இது போன்று அசாதாரண ஒரு சூழல் உலக அளவில் காணப்படும் போது இந்த விலை மாற்றம் என்பது கணிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஒற்றை அறிவிப்பு, அதாவது ஈரான் உடனான அமைதி ஒப்பந்தம் ரத்தாகிறது என்று தெரிவித்ததும், மீண்டும் அவருடன் நாங்கள் போரிடுவோம் என்று தெரிவித்தது, இனி எப்போதும் எந்த காலமும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படாது என்று தெரிவித்தது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட அந்த தீவிர போராக மாறுமோ என்ற அச்சம் காணப்படுகிறது. அதையொட்டி அந்த அறிவிப்பு வெளியான உடனடியாக பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்தது. 1600 புள்ளிகள் என்ற அளவில் கடும் சரிவை சந்தித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தங்க விலையில் அடுத்தடுத்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 3 முறை தங்க விலை என்று மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். காலை வழக்கமாக விலை மாற்றம் ஏற்படும் போது 560 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதற்கு பிறகு பிற்பகல் விலை மாற்றம் ஏற்படும் போது 1040 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதன் மூலமாக ஒரே நாளில் 1600 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்க விலை குறைந்திருப்பதும் போருடைய தாக்கம் என்று நாம் தெரிவித்திருந்தோம். இன்னும் மேற்கொண்டு விலை குறையும் என்று நாம் தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்போது கணிசமாக 3வது முறையாக விலை மாற்றம் ஏற்பட்டு 400 ரூபாய் என்ற அளவில் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. இதன் மூலமாக இன்று ஒரே நாளில் 3 முறை தங்க விலையில் மாற்றம் ஏற்பட்டது. காலை பிற்பகல் 2 முறை விலை குறைவு, தற்போது விலை உயர்வு என ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக கடந்த பிப்ரவரி மாதமும் அதே போன்றுதான் ஏற்பட்டது. போரினுடைய தாக்கம் தீவிரம் அடையும் போது தங்கத்தின் மீதான முதலீடு என்பது குறைந்தது. காரணம், பாதுகாப்பான முதலீடாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு அதிகரித்த காரணம்தான் கச்சா எண்ணெய் மீதான எரிபொருள் கச்சா எண்ணெய் மீதான அந்த முதலீடு என்பது அதிகரித்தது. அதே போன்று அமெரிக்க டாலர் வலுவாக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்க டாலர் மீதான முதலீடு என்பது அதிகரித்தது. பாதுகாப்பான முதலீடாக அமெரிக்க டாலர் மற்றும் கச்சா எண்ணெய் பார்க்கப்பட்ட காரணத்தால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்து சந்தையில் தங்கப்பழக்கம் அதிகமானது. அதன் காரணமாக போர் தீவிரமடையும் போதெல்லாம் தங்க விலை குறைய தொடங்கியது. அதே போன்றதொரு நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கூடிய நிலையை நோக்கிதான் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். 3 முறை விலை மாற்றம். தற்போது விலை உயர்ந்திருந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் விலையுடைய ஏற்ற இறக்கத்தை பார்த்து நாம் முடிவு செய்ய முடியும். அந்த வகையில் தங்கத்தின் போர் தீவிரம் அடையக்கூடிய நிலை ஏற்பட்டால் தங்கம் மீது மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி விலை குறைய வாய்ப்பு இருப்பது என்பதுதான் கடந்த கால நடந்த நிகழ்வாக இருக்கின்றது. அதையொட்டிய தற்போது இந்த 3 முறை மாற்றத்துக்கும் இந்த போரினுடைய அந்த டிரம்பினுடைய அறிவிப்பு, போர் சார்ந்த அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. நாளை தினம் என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாலாஜி.